ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு தண்ணி டேங்கோட கதை தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா எப்படி பீஸா கோபுரம் சாஞ்சி நின்றுட்டு இருக்கு, அந்த மாதிரி சாஞ்சி நின்றுட்டு இருக்கு பாருங்க. தண்ணி டேங்க் வீட்டு மேலே வச்சு 10 வருஷம் ஆச்சு. ஆனால் ஒரு நாளும் ஏறி பார்க்கவும் இல்லை, கழுவவும் இல்லை. ஏன்னா சீட்டு வீடுன்றதுனால ஏற முடியல. பசங்க தான் ஏறணும். ஆனால் எங்கள் வீட்டு பசங்க சாப்பிடவும் தூங்கவும் தான் இருந்தாங்க. அந்த தண்ணி டேங்கை கண்டுக்கவே இல்லை. நாங்களும் எப்பவும் போல் 2 நாளைக்கு முன்னாடி தண்ணி டேங்க் ஃபுல்லாக நிறச்சிட்டோம். பார்த்தா திடீர்னு சீட்டு மேலே விழ பார்த்துச்சு. நல்ல வேலை சாஞ்சிட்டு தான் இருந்துச்சு, சீட்டு மேலே விழலை. எங்கே விழுந்து சீட்டெல்லாம் உடஞ்சிடுமோன்னு பயந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச ஃப்ளம்மர் பசங்களை கூப்பிட்டோம். நேற்று தான் வந்து ரெடி பண்ணாங்க. டேங்க் மேலே இருந்து அழகா கீழே இறக்கி மறுபடியும் புது டேங்க் வாங்கி அதே இடத்துல வைக்காம ஸ்லாப்பு மேலே கீழே இறக்கி வச்சிட்டோம். இந்த தம்பிங்க கொடுத்த ஐடியாவால் கடப்பாக்கல் 2 வாங்கி ஸ்லாப் மேலே வச்சிடுங்க, கொஞ்சம் தான் பெருசாக வருது, அது கல்லை வச்சு நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பிங்க தான் ஐடியா கொடுத்து மறுபடியும் கீழே இறக்கி வச்சோம். 10 வருஷம் தாங்கினதே பெரிய விஷயம். சீட்டு மேலே இருந்தது. பசங்க நல்லா பர்ஃபெக்டாக டேங்க் செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ டேங்க் சேஃப்டியாக இருக்குது. இன்னும் 10 வருஷத்துக்கு தாங்குமா என்னன்னு